Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நகராட்சி நிர்வாகம் அதே போல குடிநீர் வழங்கல் துறையுடைய செயல்பாடுகள் பற்றின ஆய்வு கூட்டம் நடந்திருக்கு. இது முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடந்திருக்கு. இதில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் உத்தரவுகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அனைத்து மாநகராட்சிகள்லையுமே தொய்வே இல்லாமல் 100% இந்த குடிநீர் இணைப்பு வழங்கக்கூடிய பணிகள் நடைபெறணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. இதில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், ஓவர் டு யூ. இதில் இந்த ஆய்வு கூட்டத்தில் முதலமைச்சர் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு என்ன, கொடுத்திருக்கக்கூடிய அறிவுரைகள்லாம் என்ன, விவரிங்க. சென்னை மாநகரம் அடையாறு, கூவம் ஆறுகள், இந்த பக்கிங்காம் கால்வாய் ஆகிய 3 முக்கிய நீர்வழித்தடங்கள் சூழப்பட்டிருக்கிறது. இது குறித்தெல்லாம் இன்று தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு மேற்கொள்ளும் போது தற்போது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அடையாறு மறுசீரமைப்பு திட்டத்துடன் இணைந்து கூவமாறு, பக்கிங்காம் கால்வாய் மறுசீரமைப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. இத்திட்டங்கள்ல கழிவுநீர் கலப்பதை தடுத்து மாற்றுப்பாதையில திருப்பி விட வேண்டும். மாசுபட்ட நீரால் பாதிக்கப்படக்கூடிய நீரெல்லாம் அதுக்கு முன்கூட்டிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கரைகளை வலுப்படுத்தணும். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையில உடனுக்குடன் மேற்கொள்ள வேண்டும். கரையோர மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில அவர்களுக்கான வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிறதும் தமிழக முதலமைச்சருடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. அனைத்து மாநகராட்சிகளிலும் 100% குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட வேண்டும். தொய்வின்றி மேற்கொள்ளப்படக்கூட வேண்டிய அந்த பணிகள் மூலமாக மக்களுக்கு குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட நீர் வழங்கப்படுவதை உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு. அதே நேரத்துல தமிழ்நாடு முழுவதும் உலகத்தரத்திலான நகர்ப்புற உட்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். ஒருங்கிணைந்த திட்டமிடல் வேண்டும். குறித்த காலத்துக்குள்ள அந்த பணிகள் எல்லாம் முடிவுற்று அந்த பணிகள் மக்களுக்கு பயன்படும் வகையில அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கறத தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறாரு. இதன் மூலமாக பல்வேறு விதமான தொடர் உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த வெறிநாய் கடியால் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். அதனுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வண்ணம் இருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்குண்டான திட்டமிடலும் அதே நேரத்தில் அதற்கான வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்கிறாரு. 2031 ஆண்டுக்குள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலையும் பசுமை உட்கட்டமைப்பு மற்றும் திறந்தவெளி பொது இடங்கள்ல இதற்கான வழிகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்கள்ல நவீன பூங்காக்கள் எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். ரைட், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.